ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் ரெசிபி, அதுவும் நான்வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா பிரியாணி, அப்புறமா மட்டன் கோலா உருண்டை. ரெண்டுமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்ததுமே இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அப்புறமா மட்டன் கீமா பிரியாணி எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதும் மட்டன் கீமா பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் கீமா பிரியாணி செஞ்சிடலாம். மட்டன் கீமா பிரியாணி பண்ணுறதுக்கு எலும்பில்லாத மட்டனாக 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு நம்ம பிரியாணிக்கு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய். நீங்கள் வந்து இதில் நெய் கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சலை. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு மசால் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய், இந்த மாதிரி சின்ன துண்டாக 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்படி பவுட்ரு பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் போட்ட பிரியாணி பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இது போல் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பிரியாணி பவுடரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1, 1/2. இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் இப்போ சேர்க்குற அளவு எல்லாமே 1/2 கிலோ அரிசிக்கானது. அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறமா மட்டனை இது போல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இது போல் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா தான் நல்லா வந்து அந்த மட்டன் கீமா வந்து நல்லா உதிரியாக வரும். நீங்கள் லைட்டாக கலந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கட்டி சேர்ந்து நின்றுக்கும் பெரிய பெரிய பீஸாக. அதனால் இது போல் நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டினீங்கன்னா நல்லா தனித்தனியாக நம்ம பொடி மசாலா கிளறுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். வதங்கினதுக்கப்புறம் இதில் தயிர் சேர்த்துடலாம். 1, 2, 3, 4, 5. இதில் 5 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 லெமனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே புழிஞ்சிக்கலாம். உப்பெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ உப்பு போட வேணாம். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லா மசாலா எல்லாமே போட்டு நல்லா கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். குக்கரில் விசில் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கீமா தானே, நம்ம ரைஸ் கூடயே சேர்ந்து வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் வதங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். மட்டனில் தண்ணி விட்டு வெந்துச்சு இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். 1/2 கிலோ அரிசி. அரிசியை வந்து நீங்கள் ஒரு படியில் ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ அரிசி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு அளவாக எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரோ இல்லை ஒரு படியோ எடுத்துட்டிங்கன்னா அந்த அரிசி அதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ கிலோ கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்க்க முடியாது. அது எப்படியும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் தண்ணி சேர்ப்போம். இப்போ இதை கிளறி விட்டுறலாம். நம்ம நார்மலாக செய்கிற மட்டன் பிரியாணியை விட இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த மட்டன் பிரியாணினா அதை நம்ம தனியாக வேக வச்சு ஒரு தடவை எடுக்கணும், அது கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி கீமா பிரியாணிக்கு அந்த வேலையே இல்லை. அரைச்சமா போட்டோமான்னு போய்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நானுமே அந்த பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியுது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது கீமா பிரியாணி. கலந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கிலோ அரிசி வந்து இந்த படியில் 1.5 படி அரிசி இருந்தது. இதில் தான் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 1.5 இந்த படியில் 1.5 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். முதல்ல மட்டனுக்கு கொஞ்சம் தான் உப்பு போட்டிருந்தோம், அது பத்தாது. இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. அடுப்பு சிம்மில் வைக்கலை, ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ சும்மா மூடி வைக்கலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சதுமே லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பிரியாணி ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். கீமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கீமா பிரியாணி சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணின்றனாலே எல்லாருமே கொஞ்சம் அதிக வேலை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பிரியாணிங்கிறது. அதே சமயம் நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறத விட மட்டன் கீமாவில் பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. அதே போல் நிறைய பேருக்கு வந்து மட்டன் வந்து முழுசாக கடித்து சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி கீமாவாக பண்ணி பிரியாணி பண்ணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால இன்றைக்கி நம்ம கீமா பிரியாணி சூப்பராக செஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம மட்டன் கோலா உருண்டை பண்ணலாம். மட்டன் ஒரு 300 கிராம் மட்டனை இந்த மாதிரி எலும்பே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடைகள்லையே கொத்துக்கறி வேணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் நான் வந்து எலும்பு இல்லாத மட்டனாக தனியாக எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். இந்த மாதிரி கறியை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் மிக்ஸி போட்டு ஒரு 2-3 சுற்றுனீங்கனாலே இந்த மாதிரி கறி வந்து அரைப்பட்டுரும். இப்போ கறி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் வெங்காயம், நம்ம கையில் ஒரு கையளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் எண்ணெயில் வதக்கிடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு லைட்டாக எண்ணெயில் பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்மள பொடி பொடியாக வரணும், வெந்து அந்த மாதிரி கலந்துடலாம். அரைச்ச கறியை சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அந்த மட்டனில் இருக்க தண்ணி விட்டு நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டனில் நல்லா தண்ணி விட்டு வெந்து நல்ல தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி வேக வச்சுருக்கோம். நம்ம அரைச்சி தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து வெந்துடும், வேகாது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஆனால் நல்லா வெந்துடும். இது ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டோம்னாலே போதும். இப்போ சூப்பராக வெந்து நல்லா தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா நம்ம தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு எந்த அளவுக்கு பக்குவமாக அரைக்கணும்னு சொல்கிறேன். மட்டன் வந்து அரைக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வருதான்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா வலுவலுப்பாக இருக்கிற மாதிரியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம்,
கொஞ்சம் வந்து நம்ம இந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி தாளிச்சு விட்டோம் இல்லையா, அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம். அப்புறம் அதே அளவு வெங்காயம் இதுலேயும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பொட்டுக்கடலை மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையே இதில் சேர்த்துக்குருவோம். ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா 4 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 2 3 நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு முட்டை ஒன்று ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, நம்ம முன்னாடியே வேக வச்சுருக்கோம். இப்போ உப்பு பத்தலைனா மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதை கலந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பெரிய உருண்டை இல்லைன்னா குட்டி உருண்டை, உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற உருண்டையும் பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா மட்டன் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. எல்லாமே 16 உருண்டைகள் வந்திருக்கு. 300 கிராம் கறிக்கு 16 உருண்டை வந்திருக்கு. நம்ம பிடிக்கிற சைஸ் உங்கள் விருப்பத்தை பொறுத்து, சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விருப்பத்தை பொறுத்து பிடிச்சிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உருண்டையை ரொம்ப அழுத்தி அழுத்தி இப்படி பிடிக்காதீங்க. லைட்டாக மெதுவாக பிடிச்சிங்கன்னா தான் உள்ளேலாம் நல்லா வேகும். ஏற்கனவே வெந்துருச்சு, இருந்தாலும் நம்ம மறுபடியும் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்போ நல்லா வேகணும் இல்லையா, அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக இந்த மாதிரி உருண்டையை அப்படி இப்படி அமுத்தி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, பொரிச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மேலே வந்து மொறுமொறுப்பாக வரணும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், மேலே இருக்கிறது மட்டும் மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குழம்பு பண்ணுறதுக்கும் கூட இப்படி தான் நம்ம வந்து அரைச்சி வறுத்து தான் நம்ம பண்ணணும். குழம்புக்குன்னா நம்ம சும்மா லைட்டாக இப்படி பொரிச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நல்லா மொறுமொறுப்பாக கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மொறுமொறுப்பாக கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம இது ஏன் பொங்கி வருதுன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் பொங்கிட்டு வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ருசியான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. மட்டனில் இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான வேலை தான். ரொம்ப அருமையான ஒரு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான, நம்ம யோசிப்போம் ரெண்டுமே ரொம்ப பெரிய ப்ராசஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் மட்டன் கீமா பிரியாணியாகவும் சரி, மட்டன் கோலா உருண்டையும் சரி, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக கீமா பிரியாணியும் அப்புறமா கோலா உருண்டையும் செஞ்சுட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.